ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ உங்களுக்கு பெல் ஷெடியூல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பெல் ஷெடியூல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒய்ஃபைக்குள்ளே போயிருங்க. ஒய்ஃபைல போயிட்டு இந்த பபி ஸ்மார்ட் பெல் ஆர்டிசின்னு உங்களுக்கு ஒய்ஃபை நேம் காட்டும். அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான பேஜ். இதிலே வந்து உங்களுக்கான டைம் அண்ட் டேட் காட்டும். இப்படி இதில் டைம் அண்ட் டேட் கரெக்டாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதிலே உங்களுக்கு டைம் அண்ட் டேட் சேஞ்ச் ஆயிருந்தால் இந்த சிங்க் டைம்ங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டைம்லேருந்து அந்த டிவைஸில் அப்டேட் ஆயிரும். இது ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் டெஸ்ட் பெல்லுங்கிற இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே நீங்கள் வந்து மேனுவலாக பெல் ரிங் பண்ணிக்கலாம். இது இதோட ஆப்ஷன் இதில் ஒன்று. அடுத்து ஆட் ஷெடியூல்னு இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் டைம் ஷெடியூல் பண்ணணும். இதில் வந்து இப்போ பெல் டைமிங் நீ செட் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெல் மார்னிங் 9 o'clock ஃபஸ்ட் பெல்னா 9 AM கொடுத்து செட் பண்ணிடுங்க. இது பெல் டியூரேஷன் இருக்கும். இது 3 to 10 seconds நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 seconds கொடுத்துக்கிறேன். இந்த ரிங்கிங் கவுண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு பெல் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும்னு சொல்கிறது அது. இதில் இப்போ 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 டைம் அடிக்கும், 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 தடவை அடிக்கும், 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 தடவை அடிக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தடவை போதுன்னா 1ன்னே கொடுத்துருங்க. அடுத்து இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல 2 மோட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலர் மோட், எக்ஸாம் மோட். இப்போ நீங்கள் ரெகுலர் மோட்லனா உங்களோட டே 25 பெல்ஸ் செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் மோடில் வந்து நீங்கள் 15 பெல்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலர் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மண்டே டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு எல்லா டே ஒர்க்கிங் டேனா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். இங்கே சேவ் ஷெடியூல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் சேவ் ஆயிரும். அது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதிலே நீங்கள் வந்து இந்த மோடு நீங்கள் செலக்ட் பண்ணுறது இங்கே இருக்குது, ரெகுலர் மோட், எக்ஸாம் மோடு. இப்போ உங்களுக்கு ரெகுலரில் பில் அடிக்கணும்னா நீங்கள் ரெகுலரில் கொடுத்தீங்கன்னா ரெகுலர் இருக்கிறது மட்டும் ஆக்டிவில் இருக்கும். அதே எக்ஸாம்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாமில் இப்போ நம்ம வந்து ஷெடியூலே பண்ணல, அது 0ன்னு காட்டுது, எக்ஸாம் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். அதில் இருக்க பில் மட்டும் தான் அடிக்கும். இப்போ ரெகுலர் கொடுத்தோம்னா ரெகுலர் இருக்க பில் மட்டும் தான் அடிக்கும். இப்போ நான் அடுத்து வந்து இன்னொரு பில் செட் பண்ணுறேன். எனக்கு நெக்ஸ்ட் பில் 9:30 AM செட் கொடுத்துட்டு டியூரேஷன் 5 seconds கொடுத்துக்கிறேன். ரிங்கிங் கவுண்ட் 1 கொடுத்துக்கிறேன். அதே ரெகுலர் மோட்லேயே இருக்கட்டும். அதே மண்டே டு சாட்டர்டே கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பெல் 9 o'clock, செகண்ட் பெல் 9:30 எல்லாமே கரெக்டாக ரிங் ஆயிரும். அடுத்து இதில் நீங்கள் எது எக்ஸாம் மோட் ஷெடியூல் பண்ணணும்னா ஆட் ஷெடியூல் கொடுத்து அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு பீரியட் வந்து 10 o'clockன்னு கொடுத்துட்டு 10 AM கொடுத்து செட் கொடுத்துறேன். ரிங்கிங் கவுண்ட் 1 கொடுத்துறேன். அதே இதில் வந்து இப்போ எக்ஸாம் மோடில் கொடுக்குறேன். மண்டே டு சாட்டர்டே கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து இந்த எக்ஸாம் டே வந்து இப்போ நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா இந்த எக்ஸாம்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் மோடில் இருக்க பெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா டெலீட் பண்ணி விட்டுறலாம். இது ரெகுலரில் கொடுத்தீங்கன்னா ரெகுலரில் அடிக்கும். இந்த இப்போ மொத்தமாக நீங்கள் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆல் ஷெடியூல் கொடுத்துடலாம். அது ஓகே கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எந்த பெல்லும் இருக்காது. நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக எப்பயும் போல் ஷெடியூல் பண்ணிக்கலாம். 9 o'clock கொடுத்து ஆட் ஷெடியூல் கொடுத்து செட் கொடுத்துட்றேன். அடுத்து ரிங்கிங் கவுண்ட் 1 மோடு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதுதான் இதோட ப்ராசஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.